சார். அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:00 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th செமஸ்டர் இன்சூரன்ஸ் கன்சல்ட்ஸ் வழங்கும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சியும். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உணவும் உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிக சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் வீரசேகரன் சார் அவர்களை வருக என நற்புலரி வரவேற்கிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். சார், நீங்கள் இதை மியூட் போட்டுட்டு அதில் பேசுங்க சார். இதில் வாய்ஸ் கேட்கல. அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்று நட்புலரியின் 727வது நாள். சற்று எண்ணி பார்ப்போம், எத்தனை நாட்கள் இது? இந்த எண்ணம் எப்படி தோன்றியது என்பதே ஒரு வியப்பான வினாவாக இருக்கிறது. வானத்தை விஞ்சி இந்த எண்ண விதையை விதைத்த நம் அன்பு சகோதரர் நிறுவனர் குமரேசன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எண்ண விதைகளை இதயத்தில் தாங்கி வாங்கி இருகரமும் இணைந்து அவருக்கு துணையாக இணையாக பயணிக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விதை மரமாக வளர்ந்து நல்ல கனிகளை கொடுத்து கொண்டிருப்பதை அனுபவிக்கும் வாயிலாக எங்களை போன்ற பலரும் பறவைகளாக வந்து அன்றாடம் இந்த கனியை கொத்தி கொத்தி உண்டு மகிழ்ந்து வருகின்ற என்னை போன்ற அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் காணிக்கையாக்கி விடுகிறேன். 727 நாட்களில் ஒரு மாதத்தில் ஒரு தலைப்பு. எண்ணி பாருங்கள், எத்தனை தலைப்புகளை நாம் கண்டிருக்கிறோம் என்று. அத்தனை தலைப்புகளும் ஒன்றை ஒன்று விஞ்சி நிற்கும் வகையிலே, நம் அன்றாட வாழ்க்கையோடு வருகின்ற வகையிலே இருக்கின்ற போது இந்த மாத தலைப்பு நம் அறிவோடு மட்டும் நிற்காமல் அதையும் தாண்டி நம் வாழ்வோடு பயணிக்கின்ற பெரும் தலைப்பாய் நிற்கின்ற பொழுது இத்தலைப்பை நல்கிய தகவுசால் சகோதரர் ரமேஷ் நாகராஜன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த எனது சின்ன உரையை தொடங்குகின்றேன். பெர்முடேஷன் காம்பினேஷன் ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த உணவு உணர்வு இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி கிடைச்சிருச்சு. பெர்முடேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம்? உதாரணமா பாத்தீங்கன்னா, என் கையில 2 பொருளை நீங்க கொடுக்குறீங்க. அந்த 2 பொருளையும் வரிசைப்படுத்து அல்லது அடுக்குன்னு சொல்லிடுறீங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஏ பி 2 பொருளையும் ஏ பின்னு வைப்பேன். அல்லது என்னோட கன்வீனியன்ட்டுக்காக பி ஏன்னு வைப்பேன். இது வரிசைக்கு இல்லாம நேர்வரிசை 2 வரிசையா வந்து ஏ பின்னு மேலையும் கீழையும் வைப்பேன். பிய தூக்கி மேல வச்சு ஏ கீழே வச்சு, இதான் பெர்முடேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்க இல்லையா? வாழ்க்கையில
3 பெர்முடேஷன், இந்த 2 பொருளுக்கு பதிலா 3ஆ வர்ற மாதிரி என்ன சொல்லுவேன்னா, ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திட்டொன்றாகும், அன்றி அதுவரினும் வந்த இதும், ஒன்றை நினையாத போது முன்வந்து நிற்கணும் நிற்கும், எனையாளும் ஈசன் செயல். என்ன இதுக்கு அர்த்தம்? உன்னை நினைச்சா அது இல்லாம நான் அப்படி நினைச்சேன்டா, இப்படி நடந்துடுச்சுடா, வேற ஒரு மாதிரி நடந்துடுச்சு, ஒரு காம்பினேஷன். அன்றி அதுவரையிலும் வந்த இதும், நான் நினைச்சது தாண்டா நடந்திருக்கு, அவன் அங்க வருவான்னு சொன்ன கரெக்டா வந்துட்டான் பாடுறா, நான் நினைச்சது 2வது காம்பினேஷன். 3வது காம்பினேஷன் தான் மிக வியப்பானது, இன்பமானது, மிக நெடிய பயனுறு பண்பாடு. அது என்ன 3வது காம்பினேஷன்? ஒன்றை நினையாத போது முன்வந்து நிற்கும் இணையானும் ஈசன். நான் ஒண்ணு நினைச்சு கூட பார்க்கலப்பா இப்படி நடக்கும்னு என்று நினைக்காத ஒன்று நடக்கும். அது மாதிரி எனக்கு நீங்க நடந்தது உங்கள்கிட்ட நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்க பாருங்க, இந்த டைரியில ஒவ்வொரு நாளும் நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இதை எழுதுவேன். இந்த டைரி இதுதான் இந்த டைரி. இதுல ஒவ்வொரு நாளும் நான் எழுதுவேன் இந்த மாதிரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்க சொல்றேன், புலஸ்தியர் சித்தர், கமலமுனியின் பேரன், அகத்தியருக்கு பிரியமான சீடர், இவர் எழுதிய நூல்கள் வைத்தியவாதம், வாத சூத்திரம், வழலை சுருக்கம், ஞானவாத சூத்திரம், வைத்தியம், கற்ப சூத்திரம். இது நான் எண்ணி கூட பார்க்க முடியாத, இன்று காலையில நான் எழுதுறப்ப என்னடா இப்படி வருதுன்னு ஆச்சரியப்படுத்திய ஒரு நிகழ்வு. இது இறைவனுக்கு நன்றி கூறி அதை வச்சுறேன். இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் ஒரு மதத்திற்கோ ஒரு இனத்திற்கோ ஒரு மொழியினருக்கோ ஒரு இதுக்கோ யாருக்கும் இல்லை, எல்லோருக்கும் பொதுவானது. இந்த பெர்முடேஷன் நினைச்சது நடக்கிறது, நடக்காம இருக்கிறது, புதுசா ஒண்ணு அதாவே நடக்கிறது, இது எல்லாருக்கும் உள்ளது. அதுல போய் இப்ப தலைப்புக்கு வருவோம். உணவு, இத உணர்வாய் சிந்தித்தால் நம் கண் முன்னாடி முதல்ல நிக்கிறவங்க யாரு? நீங்க யாரு வேணாலும் சொல்லலாம். உணர்வு, உணவு அப்படின்னு 2ஐயும் நான் காம்பினேஷன் கொடுத்து நான் சிந்திக்கிறேன்னா முதல் நிக்கிறது யாரு? அம்மா சார். அம்மா. அதத்தான் தாய். இதைத்தான் நம்ம 26 நாட்களும் இதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. இன்வேரியபிளி எல்லாருமே இதை தொட்டுட்டாங்க. ஏதோ ஒரு வகையில தாய்ங்கிற அன்னை அப்படிங்கிறது. அதுல ஏன் நம்ம அன்னைய சொல்றோம்னா, உணவு கொடுக்கறாங்கிறதோட என்ன உணவு கொடுக்கறாங்க நான் எண்ணி பார்க்கிறப்ப, உதிரம் எனும் உணவையே தருகின்ற அன்னை. மற்றவங்க எல்லாம் உணவுனா மற்ற சமைச்சு குமிச்சு போடுறது, ஆனா தன் உதிரத்தையே உணவாக தருகின்ற அன்னை. அதனாலதான் அவங்கள எல்லாருமே தொட முடிஞ்சது. எப்படி தொட்டு, எங்க அண்ணன், எங்க அம்மா இப்படி செய்வாங்க, எனக்கு இப்படி பண்ணாங்க, எல்லாருமே நம்ம அதுல தமிழ் விட்டுக்கிறோம். எதனால? உணர்வோட ஒன்றி போறோம். எதனால? அன்னை. அதான் ஒரு சின்ன உண்மை நிகழ்வு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னோட யூடியூப்லயும் அதை சேர்த்திருக்கேன். நான் வசிக்கின்ற இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில். அதுல செவறுகள் எப்படின்னா, செங்கல்ல வச்சு பெருசா அவங்க 2 பகுதியில கட்டல. ஒரு பகுதியில தான் அது மாதிரி செவர் இருக்கும், மற்ற பகுதியில சின்ன இந்த ஸ்லாப்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு ஒரு சின்ன சின்ன தூண்கள்ல நடுவுல அந்த ஸ்லாப் மாதிரி நிற்கும். அந்த மாதிரி சுவர். அந்த ஸ்லாப்ல அந்த தூண் மாதிரி நிக்கிற ஒண்ணுல ஒரு குரங்கு, அன்னை குரங்கு தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி பால் அது குடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப
மற்ற குரங்குகள் வரிசை கட்டி அந்த சுவற்றுல வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு ரொம்ப வந்துகிட்டு இருக்கு. அந்த முதல்ல வந்தது இல்லையா, இந்த தாய் குரங்கை விட கொஞ்சம் இளமையான குரங்கு. அது கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு சும்மா இல்லாம கொஞ்ச நேரம் பார்த்தது, மறுபடியும் இப்படி பார்த்தது, அப்படி பார்த்தது, இப்படி பார்த்தது, எல்லா சேட்டைகளும் செஞ்சது. இது வழிவிடல அப்படிங்கறத தெரிஞ்சோன்னா ரொம்ப நெருங்கி வந்து கடிக்கிற மாதிரி அது என்னென்ன மாதிரியோ செய்யுது. இந்த தாய் குரங்கும் கோபத்தின் உச்சத்துக்கே போன மாதிரி அதுவும் அதுக்கு ரியாக்ஷன் காட்டுது. இப்ப என்ன நடந்திருக்குன்னு ஒரு தடவை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. தன்னுடைய குழந்தைக்கு பாலமுது ஊட்டுகின்ற அந்த தாய் ஒண்ணுமே பண்ணல. ஆனா என்ன நடந்ததுன்னா, இந்த சண்டைக்கு வந்தது இல்லையா முதல் குரங்கு, அத கொஞ்சம் அப்படி இழுத்துட்டு மூணாவது குரங்கா இருந்தது. அடுத்தது குரங்கும் போயிடுச்சு, அடுத்த மூணாவது குரங்கா இருந்தது முன்னாடி வந்து இந்த தாய் குரங்கு கிட்ட ஏதோ நயன பாசையில பேசுனது. இந்த தாய் குரங்கு என்ன பண்ணுதுன்னா, தான் உட்கார்ந்து இருந்த அந்த தூண் இருக்கு இல்லையா, அத கொஞ்சம் சாய்ந்து கையை இப்படி வச்சு காட்டி வழிவிட்டது. அந்த வந்து இந்த ரெண்டாவது இதுகிட்ட கேட்ட குரங்கு நல்லினமா அப்படியே ரெண்டு பக்கமும் கைய பிடிச்சு இறங்கி இந்த பக்கம் போயிடுச்சு. இத பார்த்த மற்ற எல்லா குரங்குகளும், அந்த சண்டை போட்ட குரங்கு உட்பட எல்லாம் வரிசையா பின்னாடி அப்படியே ரெண்டு பக்கமும் கைய வச்சு தாண்டி அந்த போயிடுச்சு. இந்த தாய் குரங்கு still she is feeding the male. இதுதான் இதுல உள்ளது. தாய் குரங்கு இன்னும் பால் கொடுத்துட்டு இருக்கு. இதோட இந்த கதை முடிஞ்சில்ல. அந்த இதுகிட்ட வந்து வலி கேட்டது இல்லையா, ரெண்டாவது சண்டை போட்ட குரங்கு இல்ல, ரெண்டாவது குரங்கு, அது மற்ற குரங்குகளுக்கெல்லாம் வழி விட்டுட்டு அது நின்னு இதுகிட்ட ஒரு சிரிச்சு ஏதோ சொல்லுது, என்ன நன்றிங்கிற மாதிரி. முதல்ல இது சண்டை போட்டது இல்லையா ஒரு குரங்கு கிட்ட, அந்த நிலை இல்லாம இதுவும் சிரிச்சுக்கிட்டு இந்த குரங்குக்கு நன்றி சொல்லுது. நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்ட, என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்க நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணலன்னு இதுவும் நன்றி சொல்லுது. இப்ப சொல்லுங்க, உணர்வு ஒன்றாய் கலக்கிறதா இல்லையா? சரி, இப்ப தாயும் அன்னையும் பிதாவும் முன்னறிவிக்கணும் தாயை சொல்லிட்டோம். வேற யாரையும் இதுல சொல்ல முடியாத இதே உணர்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். வேற யாரையுமே சொல்லக்கூடாதா? ஒரு நம்ம மீட்டிங்ல கூட சொன்னாங்க, என்னோட காஃபிக்கு வந்து மேடம் காஃபி, தன்னுடைய ஒய்ஃபு போடுற காஃபி தான் எனக்கு சிறந்த காஃபின்னு ஒருத்தர் சொன்னா இல்லையா? மனைவியை கொண்டு வந்தாரா இல்லையா? இங்க ஏன் அவங்கள நம்ம இன்னைக்கு விடணும்? தாய்க்கு பின் தாரம், இதுலயுமே ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. தாய்க்கு பின் தாரம்னு சொல்றோம் இல்லையா, அது வேணா ஒரு நடைமுறைக்காக சொல்லலாம். ஏன்னா ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணி பார்த்தோம்னா ஒரு கேள்வி இருக்கும் நம்ம கிட்ட, எப்பவுமே அந்த கேள்வி உண்டு, முட்டையா கோழியாண்டு எது முன்பு வந்தது எது? யாராவது பதில் சொல்லுங்களேன். கோழி முன்பு வந்ததா, முட்டை முன்பு வந்ததா? எப்ப நான் தாயின்னு சொல்றனோ அந்த தாய் யாரோ ஒருவருக்கு மனைவியான பிறகுதான் எனக்கு தாயாக மாறினார். அதனால எல்லா மதங்களும் சொல்றதும் அந்த அன்போடுதான் அதை சொல்லுது. நம்ம வந்து ஆதாம் ஏவாள பார்த்திருக்கோம். மனிதன் தனியா கஷ்டப்பட்டப்ப அவனுடைய விழா எலும்புல இருந்து எடுத்துதான் ஏவாளை உருவாக்குனாரு கடவுள்னு. முகமது நபிகள் நாயகம் அவர்களை பற்றி சொல்றப்ப கதீஜா பின்த் குவைலித், கதீஜா அவங்கதான் அன்னை. அவங்க யாரு? ஸல்லல்லாஹு அல்லாஹ் அவர்களுடைய இரண்டாவது மனைவி. கடைசியில அவங்க அந்த மனைவி அவருக்கு வெறும் உணவு அளிக்கிறதோட மட்டும் இல்ல, இவருடைய மொத்த வாழ்க்கையிலையும் கூட வந்து துணை புரிகிறாங்க.
ஆக மனைவியை விட்டுற முடியுமா? தாயை விட்டு சொன்ன மாதிரி நம்ம மனைவியும் சொல்லணும் இல்லையா? இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாமா நம்ம? நேரத்தை தயவு செய்து எனக்கு கூறிக்கொள்ள விடுங்கள். ஒரு கதை நிறைய டைம் இருக்கு சார். 5:40 தான். தேங்க்யூ வெரி மச். ஒரு பெரிய நாதஸ்வர வித்வான், நல்ல பிரபலமான அவருக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து 2-3 நாள் வெளியில அப்படியெல்லாம் அங்க இங்கேன்னு போய் உறவுக்காரவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு நாள் இந்த அம்மா மனைவி சமைச்சு வச்சிருக்காங்க. இவருக்கு அவன் சாப்பிட்டு பார்த்தோம்னா புலங்காது தாங்க முடியல. என்ன அருமையா சமைச்சிருக்கா, அவ்வளவு புகழ்ந்து பேசுறாரு. இந்த மாதிரி கூட சமைக்க முடியுமா? இதுதான் நம்ம வீட்டுல இதை வச்சுக்கிட்டு இப்படி சமைக்க முடியுமா? எல்லாம் புகழ்ந்து பேசிட்டாரு. எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா இருந்து அருமையா சமைச்சிருக்காப்பா மருமகளையும் எல்லாரும் வாழ்த்து எல்லாம் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரிம்மா நான் இன்னைக்கு ஒரு கச்சேரி இருக்குல்ல, போகணும்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் இப்படி பாக்குறாரு. அங்க நாதஸ்வரத்தை காணும். என்னம்மா எங்கம்மா இங்க வச்சிருந்த நாதஸ்வரம்னு? என்னங்க அது அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. என்னம்மா இங்க வச்சிருந்த நாதஸ்வரம்? நாதஸ்வரம் அப்படின்னா என்னங்க? எனக்கு நான் இந்த சமைக்கிறப்ப நம்ம அடுப்புல கடைசியில நான் வைக்கிறப்ப கொஞ்சோண்டு விறகு, இங்க இருந்த விறகு பாருங்க எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அப்புறம் எனக்கு விறவே இல்லைன்னு சொல்லிட்டு அதைத்தாங்க வச்சேன். அதை வச்சுதான் அடுப்பெரிச்சு, ஏன்னா சமையலை முடிக்கணுமேங்கிறத அது என்னன்னு தெரியாம, இது கதையா கூட இருக்கலாம், நீங்க கற்பனை கதையா கூட விட்டுருங்க. இப்படி கூட இருப்பாங்களான்னாலாம் கேட்காதீங்க. அதுக்கு ஏன்னா வேறு இதோடு தொடர்பு பிடித்து வருது. உடனே அவரு ஒண்ணுமே பண்ணல. மாமியாருக்காரவங்க வந்துட்டாங்க. என்னடி என்ன பேசணுமோ அவளும் பேசி இப்படி பண்ணிவிட்டிய, என்னடி பண்ணுவான் இப்படின்னு பேசுறாங்க. இப்பதான் உண்மையான கதையினுடைய வேல்யூ வருது. உடனே அந்த நாதஸ்வர வித்வான் அம்மாவை கைய பிடிச்சு, அம்மா அவசரப்படாம, ஒண்ணும் இல்லம்மா, என் மேலதாம்மா மிஸ்டேக்குங்கிற. என்ன உன் மேல மிஸ்டேக்கா? நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறப்ப அவர் சொல்றாரு, நாதஸ்வரம் மட்டும் நான் 2-3 நாதஸ்வரம் வச்சிருக்கேன், எல்லாம் பெட்டிக்குள்ள வச்சிருக்கேன் பாரு. இத நான் இந்த இடத்துல 1-2 விஷயம் நான் சொல்லி இருக்கணும். எப்ப எனக்கு திருமணம் ஆயிடுச்சோ அந்த மனைவியை அழைச்சி, இது நாதஸ்வரம், இது எப்படி, இது என்ன, இது எதுல இருந்து வந்தது என்னன்னு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, இது நாதஸ்வரம்னு விறகுன்னு அவளுக்கு தெரிய வச்சிருக்க கூடாது, நாதஸ்வரம்னு நான் காமிச்சிருக்கணும். ஒண்ணு அந்த மாதிரி செஞ்சுட்டனாலே போச்சு. சரி, அது நான் கையில மறந்துட்டேன்னா இந்த பொருளை அங்க வச்சிருக்க கூடாதுன்னா, எப்ப நான் மதிப்பா வச்சிருக்கணுமோ அந்த 3 பெட்டியில இருக்க அதுல கொண்ட வச்சிருக்கணும். ஆக தவறு என்னுடையதுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மனைவி இதுல இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்சு வரும் இல்லையா? ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இப்ப நம்ம அதை எங்க விட்டுட்டு வர்றோம்னா, மேடம் போடுற காப்பிய மோடம் போடுற மாதிரி ஆக்கிடக்கூடாது. ஏன்னா மேடம் காப்பி போட்டாங்கன்னா, இப்ப நம்ம ஒரு மீட்டிங் ஒரு முடிவு போடுறோம், சச்சா காப்பியே இனிமே சாப்பிடுறது இல்ல, சாப்பிடுறது உடம்புக்கு கெடுதியாம், நீ என்னதான் அவன் நல்லா போட்டா கூட அது உடம்புக்கு கெடுதி, அதனால நான் காப்பி இனிமே தொடவே மாட்டேன் அப்படின்னா, அடுத்த நாள் என்ன வரும் தெரியுமா? மேடத்துக்கிட்ட இருந்து, இது குடிங்க அப்படின்னு. அதுதான் நான் தான் நேரத்தை சொன்னேன், காப்பியா சாப்பிட மாட்டேன்னு. அப்புறம் என்ன குடுனாலும் கொடுக்குறேன். இது இல்லைங்க, காப்பி இல்லைங்க, நீங்க தான் நேரத்தை சொல்லிட்டீங்களா காப்பி வேணான்னு, இத குடிங்க, சுக்குமல்லி டீ, பால் போடாம சுக்குமல்லி டீ போட்டிருக்காங்க, குடிங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். இப்ப நம்ம வரலாற்றுக்கு வருவோம். உணவு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வரலாறு என்னன்னா, உணவு முதல்ல வேட்டையாடி உண்டோம், அதுல வேட்டையா பச்சையாவே சாப்பிட்டோம், அப்புறம் நெருப்பினுடைய உபயோகம் தெரிஞ்சு அதனால வாட்டை சாப்பிட்டோம், அப்புறம் வறுத்து சாப்பிட்டோம். இப்படி அதோட கதை ஒரு நீண்ட வரலாறா போயிட்டு இருக்கு. ரைட்டு. இந்த நிலை எப்படி கொஞ்சம் மாறுதுன்னா, நதிக்கரை நாகரீகம்னு வர்றோம். வெறும் இந்த மாதிரி மிருகங்கள் பறவைகள் இதை மட்டும் அடிச்சு சாப்பிடுறது இல்ல, இது இல்ல,
ஆழம் மரங்கள்ல இருக்கிற அந்த பழத்தை மட்டும் பிடிச்சு சாப்பிடுறது அது இல்ல. இந்த நதியோட பக்கத்துல இது வளர்ந்துருக்கு பாரு, இதை நம்ம வந்து சரி பண்ணோம்னா ஒரு வயலாக்கி செஞ்சோம்னா இதுல இருந்து நம்ம நல்லா இருக்கலாம்னு வந்த நிலையில் இருக்கா. அதுதான் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில், உயரும் முன்மதிப்பு அயல்நாட்டில். விவசாயம்னு வந்துடுச்சு. சரி, விவசாயம் வந்தப்ப எனக்கு தேவையானதை நான் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுட்டேன், ரைட்டு. ரெண்டாவது நிலை, எனக்கு தேவைக்கு அதிகமாக என்னோட கொஞ்சம் சேருது நெல்லு. எனக்கு தேவை இந்த மாசம் பூரா அல்லது இந்த வருஷம் பூரா தேவை 3 மூட்டை தான் நெல்லு, 6 மூட்டை வந்திருக்கு என்னங்கிறத உபரியா வந்துடுச்சு. அப்பதான் ஒண்ணு பண்டமாற்று முறைன்னு நம்ம வர்றோம் இல்லையா. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோன்னு பண்டமாற்றா. வெற்றிலை என்கிட்ட இருக்கு, உன்கிட்ட கோதுமை இருக்கு, 2 பேரும் மாத்திக்கோன்னு இது வரைக்கும் ஓகே. எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, அபரிமிதமான உபரிகள் இருந்து அத வியாபாரங்கிற நோக்கில பண்டமாற்று முறையெல்லாம் இல்லாம பணமாற்று முறையா மாத்தணும் இல்லையா. இங்க வந்துடுச்சு ஒண்ணு, என்ன இது, வேல்யூலெஸ் மணி ரைஸ். மணி வந்து உயர்ந்துருச்சு, என்னோட பொருளாதாரம் வந்து, ஆனா மனித விளிம்பியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிச்சிச்சு. இந்த பாயிண்ட்ல தான் கலப்படம்னு நம்ம சொல்றது இங்கதான் ஆரம்பிக்குது. நேரடியா நெல்லை விற்கிறதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கல, அந்த உமி சேர்த்து வச்சிருந்து அங்க ஒரு 4 மூட்டை அதையும் இதுல கலந்து உமியையும் சேர்த்து ஒண்ணா போட்டுடா அவன்கிட்ட. அவனுக்கு தான் தெரியுமே, நம்மள்கிட்ட 6 மூட்டை இருக்கிறது போல 7 மூட்டையா போட்டு வித்துட்டு பணத்தை வாங்கிக்கொண்டா. இந்த கலப்படம் உணர்வு சார்ந்தது இல்ல, உயர்வு சார்ந்தது இல்ல, தாழ்வு சார்ந்தது. ஆனா இன்னைக்கு இந்த என்ன இதுல ப்ராப்ளம்னா, இப்படி ஒரு முடிவுக்கே நம்ம வந்து கலப்படமே வேணாமா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து எதிலும் எங்கும் எதிலும் கலப்படம் வேண்டாம், அது தவறு அப்படி சொல்ல முடியுமா? யாரும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். கேன் வி சே திஸ் ஸ்டேட்மெண்ட்? யாராவது சொல்லுங்க. அப்படி சொன்னோம்னா, எனது மனைவி அணிஞ்சிருக்காங்களே ஒரு தோடு, கம்மல், நெட்டு, ஒட்டியானம், இதெல்லாம் என்ன பண்றது? கலப்படம் இல்லாம என்ன பண்ண முடியும்? ஏன்னா பியூர் தங்கம்ங்கிறது அதோட மெட்டீரியல் இதை பார்த்தோம்னா மேலபிலிட்டி, மெஷினபிலிட்டி, டக்டில்னஸ், பிரிட்டில்னஸ் இது எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால அதுல காப்பரை கலந்தா மட்டும்தான் நான் ஆபரணமா மாத்த முடியும், அணிகலனா மாத்த முடியும். அப்ப அந்த இடத்துல நானே போய் சொல்லுவேன், கலப்படம் பண்ணி கொடுப்பா, எனக்கு கலப்படம் பண்ணி கொடுப்பான்னு. ஆனா அந்த கலப்படத்தை எங்கு செய்ய வேண்டுமோ அதில் இல்லாமல், அன்னைக்கு சொன்னாங்களே என்னது, இத தாக்குறதுக்காக ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொன்னாங்களே, இதுல வந்து பெரும் இது கலந்து இருக்குன்னு, அனிகிலேஷன் நான் கூட சொன்னேன். அனிகிலேஷன் ப்ரொடக்ஷனுக்காக வர்ற, பாதுகாப்புக்காக போடுறது, உங்களை பாதுகாப்புக்கு அந்த அன்னைக்கு சொல்லிங்க சார். ஆக்சுவலி வந்து பொருள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக போடக்கூடியது ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. உடம்பு பாதுகாக்கிறது கிடையாது, இட் இஸ் அனிகிலேட்டட் அப்படின்னு சொல்லிருந்தீங்க சார். நீங்க ஞாபகம் இருக்கு? வெறும் பொருளை, உங்க பொருள் விற்கிற பொருளை பாதுகாக்கிறதுக்கு நீங்க பண்ணிக்கிறீங்க சரிம்மா, ஆனா என் உடம்பையும் நான் பாதுகாக்கணுமே, அங்க உங்களுக்கு உணர்வு வரணுமே. என்னையெல்லாம் அழிச்சிடுது, இதை சொல்லிதான் நம்ம வந்து அங்க வந்து இது பண்ணோம் இல்லையா. அது மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு சின்ன 2 எக்ஸாம்பிள் மட்டும் கூறிக்கொள்ள நான் ஆசைப்படுறேன். பூண்டு பல இங்க வந்து நம்ம வந்து என்னென்ன தேவைப்பட இது என்னன்னா, நமக்கு உடலுக்கு தேவையானது புரோட்டீன், கார்போஹைட்ரேட், எல்டிஎல், ஹெச்டிஎல், கொழுப்பு சத்து, இதெல்லாம் சொல்றோம். அதுல இந்த பூண்டுன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, இத பத்தி யாராவது ஒரு வார்த்தைகள் சொல்லுங்களேன். பூண்டை பத்தி, அது சரித்திரமோ அது வரலாறோ. பூண்டுன்னு ஒரு சாதாரண இது, எனிபடி
இது சாப்பிட்டா வாயு கலையும்னு சொல்லுவாங்க சார். உடம்புல வந்து வாயுஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அருமை 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 அருமை. பூண்டு வந்து சைனா தான் சார் ஆரிஜின் நம்ம அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். சைனா மத்திய தரைக்கடல் இதுல உள்ள கண்ட்ரிகள், நைல் நதி நீங்க சொன்ன மாதிரி சைனாவும் நைல் நதி. அதுல என்ன நைல் நதின்னு சொல்றப்ப இன்றைய செய்தியா நீங்க பாத்தீங்கன்னா, காலையில நான் எழுந்திரிச்சு போறப்ப நீராகாரம்னு ஒண்ணு சாப்பிட்டுட்டு போலாம். ஒரு கிளாஸ்ல நீராகாரம் எடுத்து சாப்பிட்டு போலாம். அது நாங்க 4 நாள் ஊருக்கு போயிட்டோம். நேத்து வந்து இது ரைஸ் போல. அதனால நான் அதற்கு பதிலாகவும் அல்லது அதோடு அடிஷனாகவும் நான் கொஞ்சோண்டு வெந்நீரையும் குடிச்சிட்டு போகலாம் இல்லையா? அது இல்லாமல் ஒரு 4 சிறிய வெங்காயத்தை உரிச்சு அந்த 4ஐயும் பல்லால் கடித்து நான் செல்ல முடியும். அந்த வெங்காயத்தோடு ஒரு பூண்டு இது அதுனா ஒரு பூண்டுனா ஃபுல் பூண்டு இல்ல, அதுல ஒரு இதை மட்டும் அடுக்கு மட்டும் அதுல ஒரே ஒரு பூண்டை எடுத்து உரிச்சு நான் சாப்பிடலாம். அதுலயும் என்ன ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பூண்டு உங்களுக்கு ரொம்ப உரைப்பா படுதுன்னா அதை சும்மா வாட்டிட்டு கொஞ்சோண்டு போட்டு வதக்கிட்டு எண்ணெயெல்லாம் ஊட்ட கூடாது, சும்மா நெருப்புல கொஞ்சம் இதுல தட்டுல போட்டு வாட்டிட்டு அதை சாப்பிட்டுட்டு போங்க. இந்த பூண்டினுடைய சரித்திரம் என்னன்னா, 7000 ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்துல பிரமிட் கட்டினாங்க இல்லையா, அதற்கு பயன்படுத்திய தொழிலாளர்கள் விரும்பி பெற்றதே இந்த பூண்டை தான். எனக்கு பணம் கொடுக்காங்க அப்படின்னா, பணம் கொடுக்குறீங்கன்னா வேணாம் வேணாம் எனக்கு பூண்டா கொடுங்க அப்படின்னு விரும்பி பெற்றது பிரமிட்டுக்கு இந்த பூண்டை தான். இப்போ அதையும் விட்டுட்டு அது என்ன சொல்லுவோம், நான் 3 இது சேர்ந்ததை சொல்லுவோமே, என்ன அது துக்கு சுக்கு மிளகு சுக்கு திப்பிலி. திப்பிலி சார். சுக்கு மிளகு திப்பிலி சுமிதின்னு சுக்கு மிளகு திப்பிலி சுமிதி அப்படின்னுவாங்க. சுமதி, வெரி குட். சுமதின்னு சொல்ல நல்ல வேலை. சுமதி மிளகு திப்பிலி. இத திரிசூரணம்னு சொல்றோம் இல்லையா? இதுல இந்த மிளகை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு ஒண்ணு பார்த்தோம்னா, இன்னைக்கு மிளகாய்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, மிளகுக்கு அதே இதத்தான் கொடுக்குது, சுவைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் உரப்பா இருக்கு அதுவும் உரப்பா இருக்கு. அதனால எனக்கு மிளகு எனக்கு பிடிக்கலப்பா, அதனால இன்னையில நான் மிளகாய் சாப்பிட போறேன்னு நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஒரே ரசனையில ஒரே சுவையை கொடுக்கறதுனால என்ன. இதனுடைய இந்த மிளகாய் சரித்திரத்தை பார்த்தோம்னா, எவேஷன், ஒரு நாட்டை போய் பிடிக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, அது இங்க வருது. தென் அமெரிக்க நாடான சிலி, அதுல இருந்து நமது இந்தியாவுக்கு வந்து இந்த வியாபாரம், இங்கதான் வியாபாரம் எப்படின்னு தெரியுது. மிளகு வந்து அதனுடைய பயன்பாடை தெரிஞ்ச அமெரிக்கர்கள், அந்த அமெரிக்க நிறுவனமோ அல்லது ஏதோ ஒண்ணு அதுக்குள்ள போகணும். அதுங்க வந்து இங்க இருக்கிற மிளகை, நான் முதல்ல சொன்ன மாதிரி அபரிமிதமா இருக்கிற மிளகை எல்லாம் நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போறாங்கன்னு வச்சுங்க. அது ஃபேர் எனஃப் பிசினஸ். ஏன்னா இன்னைக்கும் வந்து நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் வச்சிருக்கோம். என்ன கான்செப்ட்னா, how many money you can earn from your investment, fair enough. அதுக்கு எல்லாம் உலகம் பூரா அக்செப்ட் பண்ண ஒரு சின்ன நாம்ஸ் என்னன்னா, 20% of your investment can be taken as a benefit or profit. 100 ரூபா போட்டீங்கன்னா 120 ரூபா சம்பாதிச்சீங்கன்னா அந்த வியாபாரம் வந்து ஃபேர் எனஃப் அப்படிங்கிறது யூனிவர்சல் கான்செப்டா இப்ப இருக்கு 20% வரைக்கும். ஆனா இந்த மிளகுல என்ன நடந்ததுன்னா, இவங்கள்ட்ட இருக்கிறது இவங்களுக்கே ஓரளவுக்கு தான் இருக்கு, ரொம்ப அபரிமிதமா இல்ல. எனக்கு ரொம்ப மிளகு வேணும், அப்ப என்ன பண்ணலாம், இன்னொன்னு கொண்டு வந்து இவங்களை கன்வின்ஸ் பண்ணி
நீங்க மிளக தின்னுட்டு இருக்கீங்க, அது மாதிரிதான் இதுங்க. நாங்க இங்க பாருங்க, எங்க நாடு, நாங்கெல்லாம் வளர்ந்த நாடு, எவ்வளவு பெரிய இது. இதுல நாங்க இவ்வளவு நாள் சாப்பிடலையா, ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க, மிளகை விட சூப்பரா இருக்கும் பாருங்க என்று இன்டியூஸ் பண்ணி அத ஏன் நம்ம பேரு சில்லின்னு வச்சோம், சில்லியில இருந்து வந்ததுனாலதான் சில்லி. மிளகு காய்னு ஏன் வச்சோம், மிளகு கொடுக்குற அது காய், ஒரு காய் வந்திருக்கு, மிளகை ரீப்ளேஸ் பண்ணுது, மிளகாய்னு வச்சோம். இப்படி அதை ரெண்டையும் சேர்த்து இந்த காம்பினேஷனை கொண்டு கொடுத்ததுனாலதான் அதுக்கு பேரு சில்லின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நான் என்ன இப்ப மறுபடியும் கன்க்ளூஷனுக்காக நான் வரணும்னா ஒரே சின்ன இதை மட்டும் சொல்லிட்டு can I conclude, sir, if you don't mind? சார் சார் பண்ணலாம் சார். 5:59 சார், சரியா இருக்கும் சார். ஸ்டார்ட் பண்ணுங்க. உன்னை மட்டும் சொல்லிடுறேன் கன்க்ளூஷன். எல்லா பிசினஸ்லயும் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கு என்ன நம்ம சொல்லுவோம்னா டி வெர்சஸ் எஸ். டிமாண்ட கிரியேட் பண்ணுங்க, அது கூட உங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கிறோம். அதுக்கு சப்ளையே கொடுங்க, டிமாண்டையும் கிரியேட் பண்ணுங்க, சப்ளை நீங்க உங்களுக்கு தேவை இவ்வளவு இருக்கு பத்தியா, இவ்வளவு இருக்கு பத்தியா, நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சப்ளையும் கொடுங்க, பெனிஃபிட்டை நீங்க நல்லா பயன்படுத்திங்க. ஆனால் keep the values as a base of your any kind of business. Values, ethics, அத பேசா வச்சுங்க. பாரதிதாசன் ஒரு பாட்டை பாடினாரு, என்னரும் தமிழ்நாட்டின்கள் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல் உயர்ந்திட்டார் என்று மாற்றோர் கூற கேட்பது என்னால். என்னரும் தமிழ்நாட்டிலும் எல்லாரும் கல்வி கற்கணும், பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல், இமயம் மாதிரி உயர்ந்துட்டோம்னு யாரு சொல்லணும்? நம்மளே சொல்லக்கூடாது, நான் உயர்ந்துட்டேன் உயர்ந்துட்டேன்னு. யாரோ சொல்லணும், மாற்றா சொல்லணும். அதே பாரதிதாசனார் இன்னைக்கு இருந்தா அவர் தான் சொன்னது, கொலைவாளின எடரா அப்படின்னு கொடியோர் செயல் அற வேணா இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? விவசாயினுடைய ப்ராடக்ட்டுக்கும் ஒரு இதுல மருத்துவ பொருளுடைய ப்ராடக்ட் எண்ணி பாருங்க. ஒரு வருஷம் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சு விவசாயி ஒரு மாசம் பூரா வீட்டுல சந்தோஷப்படுவாரு, இந்த வருஷம் அருமையா விளைஞ்சிருக்கு பாத்தியாடி, பாப்பா வாமா நான் கூட காரணம் பாரு எப்படி விளைஞ்சிருக்கு பாரு, எல்லாம் கரெக்ட். கடைசி நாள் அந்த அறுவை போற அன்னைக்கு அதிகமாக உற்பத்தி ஆகிவிட்டதால் உங்கள் பொருளுடைய விலை குறைந்து விட்டது. இதே மாதிரி எந்த மருந்தகத்துக்கும் நேற்று இன்சுலின் 100 ரூபா, இப்ப ரொம்ப பேரு வந்துட்டாங்களா, அதனால 10 ரூபா எதுவும் இருக்கிறதா? எத்திக்ஸ், இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எத்திக்ஸ். அதுக்குதான் இன்னைக்கு பாரதிதாசன் இருந்திருந்தான்னா என்னரும் தமிழ்நாட்டின் கண்ணுங்கிறத மாற்றி என்னரும் உலகின் கண் அப்படிங்கிறத அப்படியே வச்சு எல்லாரும் அன்புங்கிற அதே வார்த்தையை போட்டு உணர்வோடு இருங்கன்னு சொல்லி இருப்பாரு. ஆக நாம் எதிலும் உணர்வோடு இருப்போம் என்று கூறி இந்த பெருவாய்ப்புக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்ல உணர்வை படைத்தீர்கள். பயிற்சியை தொடர்ந்து லக்ஷ்மணன் சார் பயிற்றுரை பெற்று அறிமுகம் வாங்குவார். வணக்கம் நண்பர்களே. இன்றைய பயிற்றுனர் திரு வீரசேகரன் சிறிய அறிமுகம். இவர் மன்னார்குடி பகுதியை பிறந்து படித்து வளர்ந்தவர். இண்டஸ்ட்ரியல் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் சொல்லக்கூடிய அரசியல் தொழிற்பயிற்சி பள்ளியில் ஐடிஐ முடித்துவிட்டு பின்னர் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய பெல் நிறுவனத்தில் தனது வேலைவாய்ப்பினை பெற்று தன் வாழ்வினை துவங்கியவர். பின்னாட்களில் அதில் இன்ஸ்ட்ரக்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அதாவது தனக்கு பின்னால் ஜூனியராக இணையக்கூடியவர்கள் பயிற்சி அளிக்கும் அளவிற்கு வளர்ந்து முன்னேறி பின்னர் வளைகுடா நாடுகளில் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். தற்சமயம் திருச்சி மாநகரில் வசித்து வரும் இவர் நூல்களையும் எழுதியிருக்கின்றார். தேசிய திருச்சி கங்காரு அமைப்பில் உறுப்பினராக இணைந்து அதன் மூலமாக பயிற்சி துறையில் இருந்த ஆர்வத்தின் காரணமாக ஏற்கனவே தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்கி வந்த இவர் தற்பொழுது விர்ச்சுவல் தளங்களில் பயிற்சிகளையும் நூல் மதிப்புரைகளையும் மற்றும்
பல உரையாடல் நிகழ்வுகளையும் நிகழ்த்தி வருகின்றார். எளிதில் அனைவரிடமும் கலந்து இரண்டர பழகக்கூடிய நல்ல ஒரு நட்பினை வழங்கக்கூடிய ஒரு நண்பராக, வயது வித்தியாசம் பார்க்காமல் அனைவரிடமும் கலந்து பழகக்கூடிய ஒரு நல்ல மனம் பிடித்த திரு வீரசேகரன் அவர்கள் இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து நமது தளத்தில் பயணித்து வருகின்றார். நற்புலரில் மாதந்தோறும் தனது பங்களிப்பை வழங்கி வருகின்றார். சமீபத்தில் தனது மகனை சந்திக்க சவுதி அரேபியா சென்றிருந்த போதும் நேர வித்தியாசம் பார்க்காமல் அதிகாலையில் அலாரம் வைத்து எழுந்து நிகழ்ச்சியில் தொடர்ந்து தனது பங்களிப்பை வழங்கி மிகவும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு மற்றவர்களையும் உற்சாகப்படுத்திய ஒரு நல்ல மனதிற்கு சொந்தக்காரர். இப்படிப்பட்ட பல நல்ல ஆளுமைகளுக்கு சொந்தக்காரரான வீரசேகரன் ஐயா அவர்களை இந்த தளத்தில் அறிமுகம் செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். சிறப்பான அறிமுகம் வழங்கிய லக்ஷ்மணன் சாருக்கு நற்புலரி சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்றைய பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் நபர்கள் நம்முடைய நற்புலரில் யாராச்சும் இருக்கீங்களா? இன்று எனது மகள் தேனுகா அவர்களுக்கு பிறந்த நாள் என்பதனை இந்த நேரத்தில் நான் பணியன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, லக்ஷ்மணன் சாருடைய மகள் தேனுகா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நற்புலரி சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மற்றும் வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்குங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரிதிவிராஜ் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. வீரசேகரன் சாரோட அதே வார்த்தையை சொல்லி தான் நான் ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு இன்னும் அப்படிதான் சொல்ல முடியும். ரொம்ப அருமையான செஷன். அதாவது ஒரு எப்பவுமே வந்து நட்புலரியோட அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி செஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது வேற, இன்னொன்னு அவங்களுடைய அனுபவங்களை வந்து செஷனா கொடுக்கறது அப்படிங்கிறது வேற. அது அந்த விதத்துல வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா ஒரு 70 அகவையை தாண்டி ஒரு நம்மளுடைய சீனியர் வந்து ஒரு செஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது நான் எப்பவுமே அவங்களுடைய ஒரு வார்த்தையுமே பிளெஸிங்கா தான் பார்ப்பேன். அவங்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். அந்த வகையில் நிறைய விஷயங்கள், இந்த கருத்துக்கள் பொதிஞ்சு இருந்தது நீங்க செஷன்ல. அதாவது அந்த குரங்கு வந்து, ஒரு தாய் குரங்கு வந்து தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும்போது அதை தாண்டி போறதுக்கு ஒரு குரங்கு சண்டை போட்டது எப்படி, மற்ற குரங்கு இன்னொரு குரங்கு வந்து சமாதானமா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டது எப்படி அப்படிங்கிறது சொல்லும்போது, ரொம்ப இது மாதிரி நிகழ்ச்சிகள் எனக்கும் நிறைய 2-3 இது நான் பார்த்திருக்கேன். காக்கைகள் கூட, புறாக்களோட, அது தாவரத்தோட பேசும்போதெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். என்ன அதுக்கான மனப்பான்மை நமக்கு வேணும். நம்ம அது நிறைய நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணோம். அதை கேட்கறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு தன்மை வேணும். நம்ம அந்த மனநிலையில் இருந்தோம்னா டெஃபினட்டா நம்ம புரிஞ்சுக்க முடியும். சார் ரொம்ப அருமையா அந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது அது சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நம்ம மனிதர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். யாருக்கும் மனநிலை ஏறலன்னு தெரியல. அதனாலதான் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு இது இல்லைன்னு சொல்ல முடியுமா. ஆனா அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து மனிதம் தாண்டிய சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு அந்த தலைப்பு தோணுச்சு இந்த கதைக்கு. அது விலங்குகளுக்கு வந்து எவ்வளவு அழகா அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கு. அது எல்லாம் முடிச்சு தாண்டி போயிட்டு நன்றி உணர்வோடு அந்த குரங்கு பார்த்து சிரிச்சுன்னா பாத்தீங்களா, அங்கதான் நினைச்சு அந்த கதை. அவ்வளவு அருமையான ஒரு விஷயம் அது சார் எடுத்து சொன்னது. உணர்வு அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியாது. உணவும் உணர்வு, சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினது. நிறைய நம்ம ட்ரெடிஷனல் விஷயத்த சொன்னது, அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொன்னது, தன்னுடைய வாழ்க்கை, நல்ல அனுபவங்கள், நல்ல கருத்துக்களை வந்து எங்ககிட்ட வந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ஐயா. தொடர்ந்து வாங்க, நீங்க கருத்துக்கள் தாங்கிற வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க இல்லாம நட்புழுது இல்லை, நீங்க இல்லாம செஷனே கிடையாது. இந்த செஷனுமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க, நிறைய கருத்துக்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்க சார். எப்பவும் போல உங்களுடைய பிளெஸிங்ஸ் எப்பவுமே எல்லோருக்கும் வேணும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சகோதரர் லக்ஷ்மி சாரோட பொண்ணு தேனுகா இப்ப பிறந்தநாள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன சொல்றது, ரொம்ப லக்ஷ்மி சார் வந்து குழந்தைகள் வளர்க்கறதுல வந்து ரொம்ப பார்த்து செதுக்கி வளர்த்துட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க, அப்பா கிட்ட இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல குழந்தை சொசைட்டிக்கு சார் கொடுத்துருக்காரு. அதுவும் மருத்துவத்துறையில வந்து அந்த பொண்ணு தன்னுடைய சேவையை தோங்கணும் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கான ஒரு எல்லா விஷயத்தையும் அந்த கடவுள் ஈசன் வந்து அனுகிரகம் கொடுக்கட்டும் குழந்தைக்கு. வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தேனுகா. தேங்க்யூ ஸோ மச் வீரசேகரன் சார் ஃபார் ஒண்டர்ஃபுல் செஷன் சார். தொடர்ந்து ஃபவுண்டர் அவர்கள் ஃபீட்பேக் வழங்குவார். இனிய காலை வணக்கம். இன்று வீரசேகரன் சார் அவருடைய பாணியில் மிக சிறப்பான ஒரு செஷனை எடுத்து விட்டார். ஏனென்றால் போன முறை எடுக்கும்பொழுது
நேரம் குறைவாகவே முடித்து கொண்டார். ஆனால் இன்று அவருக்கு நேரம் போதவில்லை. அவ்வளவு சிறப்பான உரை. பூண்டு, மிளகு, வெங்காயம் இவற்றை பற்றி மிக சிறப்பாக எடுத்துரைத்தார். ஒரு விவசாயி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உணவு தானியங்களை அதிகமாக விளைவித்தாலும் அதற்கு கடைசியில் அரசாங்கம் விலை நிர்ணயிப்பது என்பது மிகவும் குறைந்த விலையில் தான். அதே சமயத்தில் ஒரு லேண்ட் புரோக்கர் நிலம் வாங்கி போட்டாருன்னா அந்த நிலம் விலை ஏறிட்டே போகுது. ஆனால் விவசாயி சேமித்து வைக்கும் தானியத்திற்கு விலை ஏறவில்லை என்பது மிக வருந்தத்தக்கது தான். இந்த நிகழ்ச்சி, இந்த செயலை இதை சொன்னதற்கு வீரசேகர் சார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான பேச்சு சார். உங்களுடைய பேச்சு நான் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் நேரம் போதவில்லை என்பதால் நீங்கள் முடித்துக் கொண்டதற்கு முக்கிய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் சிறப்பான பேச்சுக்களை நான் இன்று டேப் செய்து வைத்திருக்கிறேன். மறுபடியும் கேட்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்த நட்புலரிக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ தாமோதரன் சார். தொடர்ந்து குமரேசன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் வேணுங்களா? நன்றி மேம். ஃபீட்பேக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நேற்று சார் கால் பண்ணியிருந்தாங்க. நேற்று ஈவினிங் கால் பண்ணி பேசும்போது சார் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் சார், நான் சுமாராக பண்ணுவேன் சார் அப்படின்னாங்க. நான் அப்போயே சொன்னேன், சார் நீங்கள் அடித்து நவுத்துவீங்க சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு அடித்து நவுத்துன செஷன் தான் சொல்லலாம். உணர்வும் அப்படின்ற விஷயத்தை தாண்டி ஒரு மனிதன் வாழ்வியலில் எப்படி வாழணும், ஒரு மனித வாழ்வுக்கு தேவையான அர்த்தங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற வகையில் இந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு மெத்தடாலஜியை, ட்ரைனிங் மெத்தடாலஜியை ஒரு அருமையாக இன்றைக்கி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வீரசேகரன் சார். அடுத்தாக இன்றைக்கி லக்ஷ்மிநாராயண் சார் புதல்வி அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக, என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா செல்வமும் எல்லா வளமும் பெற்று ஒரு நல்ல இந்த சமுதாயத்தில் மருத்துவத்துறைக்கு சேவையாற்றுற ஒரு எண்ணத்தோடு அவங்களுடைய வாழ்க்கையை பயணிச்சிட்ருக்காங்க. அந்த எண்ணமும் சிறப்படைய, வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கப்பெற்று வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி குமரேசன் அவர்களே. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். லக்ஷ்மணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் வேணுங்களா? அவருடைய மகள் பிறந்தநாளில் நான் வாழ்த்துவதில் பெருமை அடைகிறேன். நன்றி லட்சுமிநாராயணன் சார். நான் தான் நன்றி சொன்னேன் சார். உங்க வாழ்த்துக்கள், உங்களுடைய முதிர்ந்த, உங்க அனுபவம் வாய்ந்த ஒரு வாழ்ந்து நன்ற சிறப்பாக பல அரிய சமூக பணிகள் ஆற்றிய உங்களுடைய வாழ்த்துக்கள் என் மகளுக்கு எப்போதுமே தேவை. மிக்க நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு உணவும் உணர்வும் என்கிற தலைப்பில் வீரசேகரன் சார் உரையாற்றி முடித்திருக்கின்றார். மாடர்ன் ஆர்ட் என்று சொல்வார்கள். அந்த மாடர்ன் ஆர்ட்டில் ரொம்ப நுட்பமாக நுழைந்து பார்க்கும்போது பல அர்த்தங்களை ஒவ்வொருவரும் அவரவர் பாணியில் சொல்வார்கள். அதுபோல இன்று வீரசேகரன் சார் அவர்களின் பயிற்சி உரையாடலை நாம் அவரவர் பாணியில் உணர்ந்து பார்த்துதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நேரடியாக அவர் உணவை மட்டுமே பற்றி பேசி முடிக்கவில்லை என்று உணர்வுகளை அதிகமாக தந்திருக்கின்றார். உணவு என்பது இங்கு வெகு சில இடங்களில் மட்டுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதை தாண்டி உணர்வுகள் ஒரு மனிதனின் உள்ளத்திலிருந்து எந்த அளவுக்கு பல செயல்கள் மூலமாகவும் பேச்சுகள் மூலமாகவும் உணர்வுகள் மூலமாகவும் வெளிப்படுகிறது என்பதனை மிக நுட்பமாக பேசினார். அதற்கு உறுதுணையாக அவர் ஒரு மனிதனின் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய குரங்கை அழைத்துக் கொண்டார். என்பவர் நாதஸ்வர வித்வான் அவருடைய மனைவியையும், பின்னர் மிளகு மற்றும் அதன் தோற்றம், மிளகாய், இப்படி பல விஷயங்களை அங்கங்கே எடுத்துக்கொண்டார். உணர்வுபூர்வமான விஷயங்களுக்கு மூலாதாரமாக எப்பொழுதுமே உணவு இருந்து வந்திருக்கிறது. அதை மிக குறைவாகவும் உணர்வுகளின் வெளிப்பாடுகளை மிக அதிகமாகவும்
தொட்டு காட்டி ஒரு மாடர்ன் ஆர்ட் போன்று ஒரு நுட்பமாக யோசித்து பார்க்கக்கூடிய அளவிலே அவருடைய இன்றைய பயிற்சி உரையாடலும் அமைந்திருந்தது. அவருக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ லக்ஷ்மணன் சார். தொடர்ந்து ரமேஷ் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் நற்புலரி வணக்கம். லட்சுமணன் சார் மகளுக்கு வந்து எங்கள் குடும்பத்தினரின் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. விருசேன் சார், சூப்பரான ஒரு செஷன் சார். ஆக்சுவலி அறம் சார்ந்த வாழ்க்கை வாழறவங்களுக்கு தான் வந்து இயற்கையை நின்று ரசிக்க ஒரு மனம் வரும். மற்றும் ஒரு ஏழையோ அவங்களோட ஒரு விவசாயி மாதிரி நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு தான் அவங்கள பத்தின கவலைகள் அதிகமா படுவாங்கன்றது என்னோட அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட பாடம். அது அழகா நீங்க வந்து வெளியிட்டு இருக்கிறீங்க. ஒரு உணவும் உணரும் போது இந்த உணர்வு ஒரு உணவை கொடுக்கிற தாயும் மனைவியும் எந்த அளவுல உயர்ந்தவங்க அப்படிங்கிறது அந்த கதை மூலமாக நீங்க சொன்ன விதம் மிக அருமையா இருந்தது. அதே மாதிரி பூண்டை பத்தி வெங்காயம் பத்தி சொன்னீங்க. நான் ஆக்சுவலி என்னுடைய ட்ரைக்ளிசரைட்ஸ் ரொம்ப கூட இருந்தது, 200க்கு மேல இருக்கும்போது தினசரி இன்னி வரைக்கும் 4 சின்ன வெங்காயம், 2 பச்சை பூண்டு பல்லு, 2 பல்லு பூண்டு, இதை மோர் சாதத்தோட லஞ்சில் ரெகுலர் எடுத்துக்கிறேன். எனக்கு ட்ரைக்ளிசரைட்ஸ் ரொம்ப நார்மல் இதுல இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க இதுல ஷேர் பண்ணீங்க. சூப்பரான ஒரு தகவல். மிளகாய் வந்தது, மிளகு வந்தது, அது எல்லாமே எல்லா விஷயங்களும் உணர்வுபூர்வமான விஷயத்த அதிகமா பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு செஷன் சார். அதுக்கு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு வயல்ல வந்து இவ்வளவு விளைஞ்சிருக்கு, எவ்வளவு சந்தோஷமான அந்த விவசாயி வருவான். ஆனா அது அறுவடை ஆகி விளையாகும் போது எவ்வளவு கஷ்டம். நம்ம 10 ரூபா தக்காளி வாங்குறோம், 100 ரூபாய்க்கும் வாங்குறோம். ஆனா அது 10 ரூபா வித்தாலும் சரி, 100 ரூபா வித்தாலும் சரி, அந்த விவசாயிக்கு போற பணம் அப்படிங்கிறது ரொம்ப சொற்பமா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல் இந்த விவசாய கார்பரேட் வணிகத்துல. ஸோ அந்த விஷயத்தையும் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. நாங்க ஒரு பயிற்சியாகவோ பேச்சாவோ பார்க்கல, இது ஒரு ஓரங்க நாடகம் மாதிரி எனக்கு பட்டது. ஏன்னா உங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன், ஒரு 4 பேர் இருந்து ஒரு விஷயத்த பகிர்ந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்ல செஷன் சார், சூப்பர். எப்பவும் போல 6க்கு மேல அடிச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ. நாடகத்துறையில் மிகுந்த ஈடுபாடும் அதன் மேல் பற்றும் கொண்ட ரமேஷ் சார் அவர்களிடமிருந்து ஓரங்க நாடகம் என்ற ஒரு விமர்சனம் கிடைக்கப்பட்டதில் மிக்க மகிழ்ச்சி சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரமேஷ் சார். நித்யா தேவி மேம் உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். அன்பு கழுமிய சகோதர சகோதரிகள், தம்பி இன்னைக்கு நீங்க குரங்கு கதை சொன்னத நான் கேட்கலையே. என்ன பண்ண, கொஞ்சம் உடல் சோர்வு, கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன். ஆனா பிருத்திவிராஜன் ஐயா சொன்னாங்களே, நம்ம தாவரம்னு சொல்ற அந்த தாவரத்துக்கிட்ட போய் பேசணும்னு சொல்லி நானும் பேசியிருக்கேன். நல்ல நல்ல வார்த்தைகளை பேசின செடி உயிரோட இருக்குது. ஆனா சில செடிகளை நின்றுச்சு பார்த்தனா அந்த செடி இப்ப இல்லையே. என்ன பண்ணுவேன்? என்னைய நிறைய ஒரு பாட்டிக வேணா பூடு அப்படின்னு கூப்பிட்டது இன்னைக்கு நினைவோடு வருதுன்னா உங்க பேச்சுதான். வெங்காயம் அப்படின்னு பல பேரை திட்டி இருக்காங்க. உரிக்க ஒண்ணு இல்லாம போவானா. ஆனா 2 ஆணுக்கு இடையில ஒரு ஐயா செயல்பட்டேன் பாருங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அந்த 2 ஆணு யாருன்னு கேக்குறீங்களா? எங்க அப்பாவும் எங்க வீட்டுக்காரும் தான். எப்படி சுக்கு மிளகு திப்புலின்னு அம்மா சுமதி அம்மா வேற சுமிதின்னு சொல்லி இப்படி பண்ணிட்டீங்களே. அவ்வளவு அழகா இருந்திருக்கு செஷன். ஒண்ணுமே தெரியலன்னு அப்புறம் ஏன் கவுண்டரையார்கிட்ட சொன்னீங்க? இன்னைக்கு கவுண்டரை கரெக்டா போட்டீங்கல்ல, யாரும் என்கவுண்டர் பண்ண மாட்டோம். செம்மையா இருந்தது தம்பி.
உங்க பாணியில சொல்லிட்டேனா பின்னோட்ட வரிகளை. நன்றி வணக்கம் அன்பர்களே. இது மட்டுமல்ல, லட்சுமி நாராயண ஐயா புதல்வியோட வாழ்த்துதலை தெரிவித்து இனிதே வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து இடம் சாருகின்றேன். உங்கள் நித்யா தேவி, பேச்சு புயல் மதுரையிலிருந்து. நன்றி நித்யா தேவி அவர்களே. ரொம்ப அழகான பின்னோட்டத்தை வழங்க நித்யா தேவி மேம் அவர்களுக்கு நன்றி. பொழுது சிங்காரவேல் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தேங்க்யூ மேம். சார், வேற லெவல்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி லட்சுமி சாரோட பொண்ணுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், அனைத்து வளமும் பெறணும், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து இன்னைக்கு பயிற்சியாளர் ஐயா, எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரே ஒரு நடிகர் தான் ஞாபகம் வந்தாரு. நிறைய கருத்துக்களை நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு கொடுத்தாரு, தங்கவேல் ஐயா. அவரோட குரலும் அவரோட அந்த கருத்துக்களும் தான் எனக்கு டக்குனு ஞாபகம் வந்ததுங்க. கண்டிப்பா பழம்பெரும் நடிகர்கள் நிறைய கருத்துக்கள் சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு நம்ம இளைய சமுதாயம் மறந்துகிட்டு இருக்கு. உங்க வாய்ஸ்ல அதை தான் நான் கண்டேன். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு வந்து நம்ம குடும்பத்தை இணைச்சு பேசுறது ரொம்ப கம்மி. அருமையா பேசுறீங்க. அதுக்கு அடுத்து இந்த பயிர் வகைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட பயணம் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்க. சில வார்த்தைகள் வந்து கேட்டோம் அப்படின்னா ஒரு புத்தகத்தை ஒரு வாரம் படிச்சது கூட நான் வரும். இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த ஒரு வரி, நம்ம இறையன்பு IAS அவர்கள் 10,000 மைல் பயணங்கள்ல ஒவ்வொரு பொருளும் எங்க இருந்து வந்ததுன்னு எழுதியிருப்பாரு. அத்தனையும் ஞாபகத்தது மிக அருமை ஐயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கேயோ இவரை பார்த்திருக்குமே ஜெயசின்னு சொல்றப்பதான் ஆஹா நம்ம தளத்துலதான் இருக்காரா. ஐயா, கங்காரு தளத்துல நானும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறேன். கண்டிப்பா நாமக்கலுக்கு ஒரு நாள் அழைக்கிறேன், வாங்க. இந்த பயிற்சி தொடர்ந்து வேணும், உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். தேங்க்யூ சிங்காரவேல் சார். தொடர்ந்து ராமசுப்ரமணியம் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தேங்க்ஸ் மேடம். சார், அருமையான ஸ்பீச் சார். இன்னைக்கு ஐ ஃபீல் ட்ரூலி பிளஸ்ட் உங்களோட ஸ்பீச் கேட்டது. அருமையா நிறைய விஷயம் சொன்னீங்க, நிறைய குட்டி குட்டி கதைகள் சொன்னீங்க. கோழி முட்டை கம்பேரிஷன், ஒய்ஃப், மிளகா. ஸோ இன்னொரு மெயினா வந்து இந்த வேல்யூ எத்திக்ஸ்ன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா மெயினா அந்த ஒரு விஷயம் தான் மிஸ்ஸிங். பிஸ்னஸா இருக்கட்டும், பீப்புளா இருக்கட்டும், ப்ராசஸா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும். ஸோ அந்த வேல்யூ அண்ட் எத்திக்ஸ் வந்து இட்ஸ் மிஸ்ஸிங். அந்த ஒரு கான்செப்டை வந்து சொன்னீங்க. ஸோ மெயினா இப்போ நான் இந்த மீட்டிங் ஜாயின் பண்ணதே வந்து நீங்க ஷேர் பண்ண அந்த ஒரு விஷயத்துக்காக தான். இதுல ஏதோ ஒன்று இருக்குங்கிறதுனால ஜாயின் பண்ணேன். ஸோ அது அந்த வேல்யூ எத்திக்ஸ் வந்து உங்களோட ஸ்பீச் ஒவ்வொரு இதுலையுமே என்னால் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ராமசுப்ரமணியம் சார். ஃபவுண்டர் சார், நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ் மேம். ஒரு நன்றி சொல்கிறதுக்காக தான் மேம். அதாவது இந்த உணவும் உணர்வும் தலைப்பு தொடங்கி கொஞ்ச நாள்லேயே நான் மதுரைக்கு வந்துட்டேன். உணவு நகரம்னே சொல்லலாம். இந்த மதுரைக்கு வந்தபோது டெய்லி வந்து இந்த உணவும் உணர்வும் நம்ம தலைப்பு பேசும்போது நானும் அந்த உணவை தேடியும் உணர்வை தேடியும் நான் இங்கே நிறைய இடத்துல நான் பயணித்துட்டு தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று வந்து இந்த மதுரையில் ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு குழந்தை, அவங்க தாயுள்ளம் கொண்ட குழந்தைன்னு சொல்லலாம். அவங்க வந்து எனக்கு உணவையும் உணர்வையும் இங்கே வழங்கினாங்க. அவங்களுக்கு நன்றி. அவங்க நம்ம அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு நபர். சொன்னது மட்டும் இல்லாமல் தேடி 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து காலையிலேயே பருத்திப்பால் கொண்டுட்டு வரேன்னு சொல்லி, பருத்திப்பாலோடு இல்லாமல் உருண்டை குழம்புலேருந்து தேன் நெல்லிக்காயிலேருந்து நெல்லிக்காய் ஊறுகாவிலேருந்து எலுமிச்சம்பழத்துலேருந்து எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வை எனக்கு வழங்கினாங்க, உணவை மட்டும் கொடுக்காம. நித்யாதேவி மேம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி உணர்வை நான் வெளிப்படுத்திக்கிறேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நெல்லிக்காய் ஊறுகான்னு சொல்லும் போதே நித்யாதேவி மேடம் தான் இருக்கும்னு நினைச்சேன் சார். எஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் நித்யாதேவி மேம். தலைப்புக்கு ஏற்ற மாதிரி உணவும் உணர்வையும் சேர்த்து வழங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நல்லது ஒரு செஷன் சார் இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தருக்கையும் நெல்லிக்கனியோடு வழங்கிய எங்கள் அக்கா
அவர்களுக்கும் மற்றும் அன்பு விழுமிய அனைவருக்கும் என் அன்பான நன்றி. தேங்க்யூ சார். உடுமலை மென்டர் அப்படின்னு ஒருத்தர் என்னாச்சு மேடம்? பேரு போல உடுமலை மென்டார்னு பார்த்த உடனே நீங்க தானே எப்பயும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டா வந்துட்டாங்க. ஓகே மேடம், ஃபீட்பேக் வாங்கலாம் மேடம். அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி சார் பொண்ணுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய என்னுடைய பிரார்த்தனை வச்சுக்கிறேன். நன்றி. அடுத்தது வீரசேகரன் சார், உங்களோட செஷன் எப்போதும் ஒரு பின்னூட்டமே சிறப்பா இருக்கும். அந்த வகையில நீங்க ஒரு செஷன் கொடுக்குறீங்கன்னு சொல்லும் போதே நான் காலையில எந்திரிச்சு வந்துட்டேன் வேகமா. அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம உணவும் உணர்வும் அப்படின்னு சொன்னோம், ஆனா அதுல உணர்வு அதிகமா நீங்க எடுத்து சொல்லியிருந்தீங்க. இன்றைய வாழ்க்கைக்கு தேவை உணர்வுகள் தான் அப்படிங்கறத நான் புரிஞ்சிருக்கேன். அதுல நீங்க ஒவ்வொரு விஷயமா எடுத்து சொல்லிட்டு இருந்தீங்க. அது அழகா கதையா சொன்னீங்க. உங்களோட கற்பனை கதைகளும் கூட ரொம்ப நல்லா இருந்தது. கற்பனையா சிந்திக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கே நேரம் கிடையல. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் பாக்குறோம், செல்போன் பாக்குறோம், அதுல என்ன, அதுக்கப்புறம் அதை நோக்கியே போயிட்டு இருக்கிறோம். கற்பனை அப்படிங்கறது ஒண்ணு தோணுதுமா அப்படின்னு பார்த்தா நீங்க எல்லாம் சொல்லும் போதுதான் கற்பனை அப்படிங்கறத கற்பனை பண்ணணும்ல அப்படின்னு தோணுது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். செஷன் ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். வாய்ப்பிற்கு நன்றி. தேங்க்யூ சார் கனிம் மேம். கவிதை எழுத தெரிஞ்சவங்களுக்கு கற்பனை தெரியலையன்றதுதான் கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா கற்பனையும் கவிதை தானே. கற்பனை வரும், இருந்தாலும் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? அந்த கற்பனையை எல்லாரும் சிந்திக்க மாட்டாங்க இல்லையா? சிந்தனை அப்படிங்கிறது, அதுக்காக நேரம் அப்படிங்கறத ஒண்ணு ஒதுக்கணும் இல்லைங்களா? அததான் நான் சொன்னேன். கற்பனை இல்லாமல் கவிதையா? அதுதான் கேட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்னைக்கு நல்ல செஷனை வழங்கி நம்முடைய வீரசேகரன் சாருக்கு நற்புலரி சார்பாக வாழ்த்துக்கள். அது மட்டுமின்றி இன்னைக்கு லக்ஷ்மணன் சாருடைய மகளுடைய பிறந்த நாள். அவள் வாழ்க்கையில நல்ல வளமும் நலமும் பெற்று இன்னும் இன்புற்று இன்னும் நிறைய பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆவதற்கான எல்லா தகுதியோட, அது எப்படி செய்யணுன்ற அந்த தகுதியோட கண்டிப்பா கடவுள் ஆசீர்வாதத்தோட இன்னும் நீண்ட நாள் வாழணுன்றது இந்த நேரத்துல நற்புலரி சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு ஆளுமையோட நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம்.